சூப்பரா இருக்கீங்களா? சின்ன பசங்க போடுவாங்க. சுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு இருக்கேன். ஒரே ஒரு ஜீன் எடுக்க போன நானு 11,000க்கு வந்து பில்லு பண்ணிட்டு வந்திருக்கேன். இது மொத்தமா 11,000 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ். ஆமா, இதுவே 2 பீஸ் தான். இது சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா மீடியம்க்கும் எல்லுக்கும் நடுவுல வந்து நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். சைஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா நான் எடுக்க போனதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வேற லெவலா இருக்கு. கார்கோ பேண்ட். ஒரே பேண்ட்டுக்கு 3 டாப் மேட்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேண்ட்டுக்கே போட்டுக்கலாம். ரொம்ப நாளா இது மாதிரி பேண்ட் எடுத்து போகணும்னு ஆசை. இங்க பாருங்க, இதுல அந்த கால்லாம் நல்லா அழகா டிசைன் சூப்பரா இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹாப்பியா ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். நாங்க ஒரு டூர் பிளான் பண்ணிருக்கோம். சோ அதனால ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்னு கிளம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறோம். கரெக்டா ஒரு வருஷம் முன்னாடி ஒரு டூர் போனோமா, அதோட இப்ப மறுபடியும் பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ எங்க போறன்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணிடலாம். நான் வந்து ஜீன்ஸ் டாப்லாம் வந்து வச்சிருக்கேன், புதுசா வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஜீன்ஸ் தானே போடுறேன். ஆமா, இப்போ வந்து அந்த பேகி பேண்ட் ஃபிட் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆமா வித்தியாசமா எடுக்க போறேன் அப்ப. ஆமா, டூர் இப்ப என்னன்னா டூருக்கு ஏத்த மாதிரி Dress எடுக்க போறேன். ஆமா, டூர் ஷாப்பிங். ஓகே, போலாமா? போலாம். ஜெஷிதாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் Dress, அந்த கண்ணாடி, கேப் அதெல்லாம் கிடைச்சா வாங்கிட்டு வரலாம். ஓகேவா? ஓகே. வீட்டுக்கு வந்து தேவையான பொருள் கொஞ்சம் இருக்கு. சோ அதுவுமே வாங்கணும். போலாம். ஜெஷா ஸ்கூல் போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவ போயிட்டு வரதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வரணும். 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஜெஷா போய் கூப்பிடணும். அதுக்குள்ளே நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நேரா ஜூடியோக்கு தான் வந்திருக்கோம். ஜூடியோவில் போயிட்டு பார்ப்போம். சங்கீதாவுக்கு பேண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். போட்டு பார்த்தேன். அப்போ நான் கரெக்டாக தான் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சின்ன பசங்க போடுவாங்க. அதாவது டீனேஜ் பசங்க வந்து சூப்பராக இருக்குங்களா? லைட் பிங்க் கலரு டிசைன் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பூவுமே நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் பண்ணலான்னு ஜூடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். அங்க பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே எனக்கு பிடிச்ச ஒரு பேண்ட் ஒரு டாப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ட்ரையல்லாம் பார்த்துட்டு வந்து பில் போற இடத்த நின்னா 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம்லாம் அதை விட அதிகமா ஆகும். செம்ம கிரவுட். ரோடு வரைக்கும் கூட்டம் நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆசாசே எடுத்தேன். ஆமா, ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனா நல்லா தான் இருக்கு. நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. கலெக்ஷனும் நிறைய இருக்கு. குட்டீஸ்க்குலாம் கூட சூப்பரா இருக்கு. நானுமே வந்து டாப் எல்லாம் எடுத்தேன். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பில்லு போடுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜஷ்வா போய் கூப்பிடணும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சோ அதனால நாங்க கிளம்பிட்டோம். இப்ப மாலுக்கு தான் போறோம். அங்க போனா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். மேக்ஸ்ல ஒரு பேண்ட் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்டே அந்த கியூவை பாத்துருந்தோம்னா அப்படியே ரிட்டர்ன் வான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆமா, செம்ம கிரௌடு. எத்தனை நாளைக்கு ஆஃபர்னு தெரியல. எல்லாமே 399, 499 அது மாதிரி சொல்லிட்டு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து ஷாப்பிங் பண்ணல. இப்ப மாலுக்கு தான் போறோம். மேக்ஸ்லயே போயிட்டு பாக்கலாம். ட்ரெண்ட்ஸ் மால்ல ஓபன் இருந்ததுன்னா அழகா அங்கேயே எடுக்கலாம்ல. சூப்பரா இருக்கும். க்ளோஸ் பண்ணிருக்காங்க மால்ல. இப்ப போய் மேக்ஸ்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ஏன் இப்ப நம்ம மால் போறோம்னா கீழே வந்து ஸ்மார்ட் பஜார்ல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதனால தான் அங்க போறேன். அப்படியே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். மேக்ஸ்ல போய் எடுப்போம். சுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு வந்தது வேற, ஆனா இப்போ எடுக்கிறது வேற. இங்க 50% சூப்பரா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த கலர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் டூர் போறதுக்காக ஷாப்பிங் பண்ணன்னு சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் ரீசன் கிடையாது. என்கிட்ட புது ட்ரெஸ்ஸே இப்ப வெளியெல்லாம் டூரு இல்ல வந்து எங்கேயாவது அவுட்டிங்கோ இல்ல ஒரு வெளியே ஒரு இடம் போறேன்னா போட்டுக்க ட்ரெஸ் வந்து இல்ல. நீங்க நிறைய ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஏன் போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. வேளாங்கண்ணி போயிருந்தேன்ல, அப்போ வந்து கேட்டிருந்தாங்க ஏன் ஒரே ட்ரெஸ் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது டெய்லியுமே வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி யூஸ் பண்ணிடுறேன். அதாவது ஒரு புது ட்ரெஸ்னா அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு எங்கேயாவது ஒரு டைம் ஃபங்க்ஷன் போகும்போது யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். யூஸ் பண்ணா பரவாயில்ல. நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே எல்லா நாளும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிடுறேன். ஷாப்பிங் போகும்போது யூஸ் பண்ணணும்ல பேபி. இப்போ ஷாப்பிங் போகும்போது இப்போ வெளியில பாண்டிக்கெல்லாம் போறேன்னா இப்போ கோயிலுக்கு போறேன்னா அந்த ட்ரெஸ் போட்டு போறேன். அதை போட்டு வந்து பார்த்தேன்னா அது பழசாகி போகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அது மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லை, நான் போட்ட ட்ரெஸ் போட்டு தான் ஆகணும். ஏன்னா டெய்லி வீடியோ டெய்லி பாப்பீங்க. ட்ரை பண்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்ட ட்ரெஸ் தான் ரிப்பீட்டடா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஆக்சுவலி நான் வாங்க போனது ஒரே ஒரு ஜீன் தான். டூருக்காக ஒரு ஜீன் வாங்கலான்னு தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணி போனது. அதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வெளியில எங்கன்னா போகும்போது ஜீன் மட்டுமே போட்டு போனாலும் செட் ஆகாதுல்ல, எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். எத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், எவ்வளவு பிரைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றேன். இப்போ என்னோட நியூ ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போன உடனே ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் தான் வந்து வேற லெவலா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் இருந்ததுல, ஆமா அதுவுமே நல்லா இருந்தது. ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் அது நல்லா இருந்தது. ஆனா இது போட்டாதான் நல்லா பிரைட்டா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே இந்த குங்கும கலரு கொஞ்சம் அந்த ரெட் கலர் எல்லாம் போட்டா நல்லா பேசி எடுத்து கொடுக்கும் சார். அதனால இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டிசைனோட நல்லா அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து நான் வெளியில போகும்போது இம்பார்ட்டண்டா வெளில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட கபோர்டை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ண போறேன். கீழே வந்து வெறும் நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ், ரெகுலர் யூஸ் துணி எல்லாமே கீழ கபோர்ட்ல தேவையான பொருள். இப்ப வீட்ல போடுற ட்ரெஸ், வீடியோ எடுக்க தேவையான ட்ரெஸ் மட்டும் இங்க வச்சுட்டு நல்ல ஃபங்க்ஷன் போறது, வெளியில போறது, ஆமா அதெல்லாம் அயன் பண்ணி மேல வச்சிடலான்னு இருக்கேன். அப்பதான் வந்து மிக்ஸ் ஆகி ஆமா இடம் பத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கபோர்டு ஃபுல்லாவே பத்த மாட்டேங்குது சங்கீதாக்கு. மிக்ஸ் ஆகி போகுதுல, வேஸ்ட் ஆகுது. நல்லா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்? 1300, அதாவது 1299 வந்து எப்படி சொல்றது, அதனால 1300. ஆமா இந்த டாப் வந்து 1300 ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் டாப். ஓகேவா? இப்ப நிறைய பேர் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வீடியோ போடுறீங்க, ஆனா எதுவுமே பிரைஸ் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நான் பிரைஸ் வந்து சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பிரைஸ் சொன்னா ஒரு சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்லாம் சொல்றது இல்ல. மூஞ்சிக்கு இது தேவையா, இதெல்லாம் ஓவர் செலவு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட், இந்த ரூபாய்க்கு இது கிடையாது அப்படி சொல்லிட்டு வரும் தான். அதெல்லாம் வரும் தான் சங்கீதா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பிரைஸே சொல்றது கிடையாது. இப்போ நம்ம தேவைக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறோம். வந்து அனாவசியமான பொருள் இல்ல இல்லையா? சோ அப்போ கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். அதனால நான் ரேட்டே சொல்றது கிடையாது. அப்புறம் இவ்வளவு தூரம் செலவு பண்றீங்களான்னு சொல்லி வீட்லயும் வர கேட்பாங்கல்ல, அதனால ஒரு பயத்திலே வந்து ரேட் சொல்றது இல்ல. இருந்தாலும் நீங்க நான் பிரைஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே. அடுத்த டாப் பேபிக்கு ரொம்ப பிடிச்ச டாப். இது போன உடனே எடுக்க சொன்னேன் சொல்லிட்டு இருந்தாரு. நான் இது வேணாம்னு சொல்லிட்டேன். நானு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தது. ஒரே ஒரு சிங்கிள் கழுத்துல வச்சு காட்டு, உனக்கு சூப்பரா இருக்கும் அது. நான் ஆல்ரெடி பிங்க் கலர் 2 டாப் வச்சிருக்கேன் பேபி, இதே மாதிரி வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஆனா பழசாயிடுச்சுல்ல. ஆமா அது பழசாயிடுச்சு. இது ஃபங்க்ஷன் ஏதாவது வெளில போகும்போது போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. இந்த ஒயிட் கலர் பேண்ட் போட்டாலும் நல்லா இருக்கும், கோல்டு போட்டாலும் நல்லா இருக்கும்ல. ஆமா இப்ப புதுசா எடுத்துர்க்கல அந்த ஒயிட் கலர். வந்து பலாசா பேண்ட் 2 எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் ஒயிட்ல ஒரு பேண்ட் அது. ஆமா ரொம்ப நாளா இது ஒரு பேண்ட் எடுத்து போடணும்னு ஆசை. இங்க பாருங்க, இதுல அந்த கால்லாம் நல்லா அழகா டிசைன் சூப்பரா இருக்கா. சோ ஒரு பிராண்டடா நல்லா போடணும்னு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த பேண்ட் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய் இருக்கும். 699 700. இந்த ஒரு பேண்ட் மட்டுமே. அதனால எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இது மாதிரி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இன்னும். ஆமா இதுக்கு மேட்சா இருக்கும் சங்கீதா அந்த Dressக்கு. சூப்பரா ஒயிட் கலர் மணிதா வச்சிருக்கு. ஒயிட் கலர் போட்டுக்கலாம். அப்படி இல்லனா சாண்டல் கூட போட்டுக்கலாம். நமக்கு எது வந்து செட் ஆகுது. ஆஃப் ஒயிட் தான், பியூர் ஒயிட் கிடையாது. ஆஃப் ஒயிட் இதுக்கு மேட்ச் ஆகும். அப்படி இல்லனா அந்த சாண்டல் வந்து பியூர் சாண்டல் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனா வந்து லினன் கிளாத்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜமிக்கு வச்சு அது வந்து அழகா டிசைன் பண்ணிருக்காங்க கால்ல. சோ இது எடுத்தனா 2 பலாசோ பேண்டா. ஆமா இது வந்து 599. இது 699, இது 599. 700 600. ஆமா ஓகே. இந்த டிசைன் ஒர்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க போல. எப்பயுமே லெகினே போட்டால் ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து செட் ஆகாது. நம்ம வயசாக கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாற்றிக்க வேண்டியது. வயசாயிட்டா உனக்கு ஒல்லியா இருந்தால் லெகின் போடலாம். நம்ம கட்டையா இருக்கு ஓப்பனா ட்ரெஸ். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சைடு ஓப்பன் இருக்க ட்ரெஸ்ஸே முன்னெல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஆமா ஏன்னா லெகின் போடும்போது நமக்கு பின்னாடி தொடலாம் தெரியுமா, ஸோ அதனால போட மாட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் ட்ரெஸ் வந்து வெளில போட்டு போறேன். அப்போ இது பலாசா பேண்ட் மாதிரி போட்டா நல்லா இருக்கும். இல்லை எதுவும் வித்தியாசம் தெரியாதுல்ல. ஸோ அதனால வெயிட்ட குறைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மாத்திக்கிட்டு அது வாய்ப்பு இல்லைன்றதுனால இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் வந்து இதுமே 1300. ஆமா ஆனா 50% ஆஃபர் போட்டுருந்தாங்க அந்த 1300. அது இந்த ட்ரெஸ் கிடையாது, எல்லாமே நியூ கலெக்ஷன். அப்படியா? ஆமா பார் இது வந்து இது காட்டன் தான் ஃபுல்லாவே. பேண்ட் டாப் ஷால் மூணும் சேர்த்து. ஆமா சோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1600 இருக்கும். 699 பேபி. ஆமா இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் Dress ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நல்ல ஷாலு டாப்பு பேண்ட் மூணுமே இருக்கும். நல்லா காட்டனு. இருக்கு. வீட்டில் போட்டுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், யூஸ் ஆகும். சங்கீதா ஷாப்பிங் சூப்பரா இருக்கு. ஷாப்பிங் போனா போட்டுக்கலாம். மாலுக்கு அது மாதிரி. ஸோ 3 பீஸ் ட்ரெஸ்லேயே ஒரு 2 ட்ரெஸ் வந்து எடுத்தேன். இதுவாமா அதுக்கப்புறம் இதுவுமே 2 பீஸ் செட். அது 2 பீஸ் செட். இந்த ட்ரெஸ்மே நல்லா இருந்துச்சு. இது சூப்பரா இருந்தது சங்கீதா. நீ போட்ட உடனே சூப்பரா இருந்தது. ஸோ இதெல்லாம் பிரைஸ் கம்மி தான். 1200 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து 2 செட் அப்படியே கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால இது நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தேன், இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால இந்த ட்ரெஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது அதை விட கம்மி. இந்த ட்ரெஸ்லாம் இதுவே 2 பீஸ் தான். இது சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா போட்டு பார்த்து நல்லா காட்டன் ட்ரெஸ். அதுக்கு அழகா பேண்ட் கொடுத்துருந்தாங்க. பேண்டோட சேர்த்து தானா? ஆமா. ஷால் மட்டும் இல்ல, ஒயிட் கலர் ஷால் போட்டா வேலை முடிஞ்சது. போட்டுக்கலாம். இதுக்குள்ள ஷால் போடாத போட்டாலுமே நல்லா இருக்கும். வேணும்னா நம்ம ஷால் போட்டுக்கலாம். இதோட பிரைஸ் டேக்கே காணோம். பிரைஸ் டேக்கே காணாமா? இதெல்லாம் 999 1200 அந்த ரேஞ்ச் தான். 999 தான். 999. ஆமா. பேண்ட் ஷால் பேண்ட் ரெண்டுமே சேர்த்து 999 ஃப்ரெண்ட்ஸ். பேண்ட் இது வந்து பாத்தீனா 1000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா. வீடியோலயுமே நல்லா சூப்பரா தெரியுது. நல்லா இருக்கு. உங்களுக்கு நான் காட்டுனதுல எந்த Dress பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். வேணா இத எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வச்சிருந்தா நான் மறந்துட்டேன். ஆனா இது 1200 தானே எடுத்துக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இது 1200 தான் இருக்கு. ஆமா, அதே பிரைஸ் தான் வரும். பிரைஸ் தான் நினைச்சேன். ஆனா இது பிரைஸ் அதிகமா இருக்கு. இங்க வந்து தான் தெரியுது இது 1700. ஆமா, அது விலை அதிகமா இருந்திருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகா இது மாதிரி கிராண்டா இருக்கிற Dress எடுத்துக்கலாம். இல்ல, அது வெறும் டாப் தானே. இது பேண்ட் ஷால் எல்லாமே இருக்குல்ல. நம்ம எங்கே போவோம்னா யூஸ் ஆகும் சங்கீதா. யூஸ் ஆகும். நல்ல இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே. இது வந்து பார்த்தனா நம்ம ரிஜெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். நான் இது மாதிரி தான் நிறைய டைம் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. Dress வந்து பார்த்தனா ஏதாவது 1-2 எடுப்போம். அது வேணாம் வச்சிடலாம்னு தோணும். ஆனா வந்து பார்த்தனா எடுத்துட்டு வந்தப்போ ஐயோ இதை ஏன் எடுத்துட்டு வந்து தெரியலையே, வச்சுட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தனா தோணும். அது மாதிரி தான் இந்த Dress. இதை வந்து வச்சுட்டே வந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, போட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். போட்டா சூப்பரா இருக்கும். ஷாலோட இருக்குல்ல. ஆமா. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த Dress நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. செங்கமுட்டி கலர் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது சங்கீதா. எல்லாருக்குமே பிளாக் பிடிக்கும். அவ்வளோ சூப்பரா இருந்தது சங்கீதா போட்டதுக்கு அப்புறம். கிராண்டா இருக்கு. இதெல்லாம் பெருசா போட்டுக்கலாம். ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போலாம். நல்லா இருக்கும். நான் பிளாக் Dress வீட்லயே 2 Dress வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 3வது Dress. நான் ஜூடியோல போய் ஒரு பிளாக் Dress போட்டேன். சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அது ஃபிட்டிங்லாம் எல்லாம் கரெக்ட்டா இருந்தது. அங்க பில்லு போட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த Dress அப்படியே தான் இருக்கும். ஃப்ரீயா இருக்கிறப்ப போய் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம் போய் வாங்கணும் அது. சோ இந்த பிளாக் Dress நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு கோல்டன் கலர் ஷால் பேண்ட் லைட் கலர் அது மாதிரி எதுவும் நான் ஒயிட் கலர் கூட போடலாம். இது கோல்டனா இல்ல வந்து ஒயிட் ஆஃப் ஒயிட் சங்கீதா. அது ஆஃப் ஒயிட் மாதிரி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் கலர், கோல்டன் கலர்னு சொல்லலாம், ஆஃப் ஒயிட் கலர்னு சொல்லலாம். இது கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. சூப்பரான கிளாத்ல. இதோட பிரைஸ் வந்து 1199. 1200. இவ்ளோ பெரிய Dress 1200 தான் இருக்கு. அந்த பேபி செலக்ட் பண்ண Dress இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. இதுக்கே 1200. மெட்டீரியல் இருக்குல்ல சங்கீதா. இது எத்தனை தடவை போட்டாலும் அப்படியே இருக்கும். ஒண்ணுமே ஆகாது. கிளாத் மெட்டீரியல் அது மாதிரி. ஆமா. எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா மீடியமுக்கும் எல்லுக்கும் நடுவுல வந்து நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். சைஸ் இல்ல. மீடியம் போட்டா கொஞ்சம் வந்து வெட்டிட்டு இருக்கு. தொப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கு. சோ எக்ஸ்எல் எல் எடுத்தேன்னா வச்சுங்களேன் கொஞ்சம் லூஸா இருக்கு. ஆமா. சோ லைட்டா நம்ம மிஷின் இருக்குல்ல ஆல்டர் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஃப்ரீயா இருக்க டைம் ஆல்டர் பண்ணி வச்சணும். அப்படி இல்லைன்னா லூஸாவே போட்டு சுத்தி கிடறல ஆல்டர் பண்ணா நல்லா அழகா சரி. டூர் ஷாப்பிங் சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு டூர் ஷாப்பிங் கூட காட்டவே இல்லையே. இதுல டூருக்கு எடுத்துக்க வேண்டியதான் பேபி. ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாமா? செட்டா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் டூர் தான் நம்ம வெளில வேளாங்கண்ணி போகும்போதே கேட்டாங்க, நம்ம வீட்டுக்கு எப்பயும் போடுகிற ட்ரெஸ்ஸே போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜீன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் போட முடியும். ஆமா. முக்கியமா நான் எடுக்க போனதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் தான். வேற லெவலா இருக்கு. கார்கோ பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஃபர்ஸ்ட் டைம் கார்கோ பேண்ட் போட போறாரு. போய் மாம் ஃபிட்லாம் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த அளவுக்கு பார்க்கவே நல்லா இல்ல. எனக்கு பிடிக்கவே இல்ல. அது பேண்ட் சொரக்காம இருக்குது. உங்க பட்டைக்ஸ் எல்லாம் நல்லா லூஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா மாம் ஃபிட்ன்றதுனால மேல ஃபுல்லா லூஸ் வச்சுட்டு கீழே எடுத்துன்னு வந்து கால் கிட்ட மட்டும் டைட் வச்சிருக்காங்க. அது பார்க்கவே அவ்வளவு நல்லாவே இல்ல. சோ அதனால அது எடுக்கல. கொஞ்சம் ட்ரெண்டியா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கார்கோ ஃபிட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நல்லா லூஸா இருக்கு பாருங்க. ஃபுல்லா லூஸா இருக்கு. கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அதனால இது நல்லா இருக்கு. அப்ப டூர்ல பார்க்க வேண்டியதா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்சா இங்க பாருங்க.
எவ்வளவு ஸ்டைலா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸ்டைலா ஒரு பனியன் நல்லா இருக்கு. இந்த இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் இதுல இந்த கலருக்கு. அப்புறம் இங்க ஆல்ரெடி 2 டாப் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கும் மேட்ச் பண்ணனும். இது நேத்து எடுத்துட்டு வந்தேன். சோ இந்த டாப் நல்லா சூப்பரா இருக்கு, சாஃப்ட் டிசைன் போட்டு நல்லா இருந்தது फ्रेंड्स. உள்ளேமே மெட்டீரியல் நல்லா சூப்பரான மெட்டீரியல் வச்சிருக்காங்க. பேண்ட்னா பிரைஸே காணும் பேபி. 1300 ரூபாய் பேண்ட் சங்கீதா, அது கார்கோ பேண்ட். 1399 பேபி கார்கோ பேண்ட். ஆமா. இந்த டி-ஷர்ட் வந்து 800 ரூபாய். 800. ஆக்சுவலி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர் டைம்ல அந்த அளவுக்கு கலெக்ஷனே இல்ல. நான் போயிட்டு சர்ச் பண்ணி நிறைய தேடிட்டு இருந்தேன். அப்ப கிடைக்கல. ஆமா. இப்போதான் புது கலெக்ஷன் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்தையுமே ஆஃபர் டைம்ல கூட்டம் அள்ளுது, போய் எடுக்கவே முடியல நம்மளால. லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது ஆஃபர் பேபி ஷாப்பிங் பண்றேன். ஆமா, நான் ஷாப்பிங் ஆஃபர்ல தான் எடுத்தேன் நான். எனக்கு வந்து ஆஃபரே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இதுதான் எனக்கு வந்து லக்கே கிடையாது, அமையவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் அது எக்ஸ்எல் இல்ல எல் தான் கரெக்டா இருக்கும் சங்கீதா. எனக்கு எல் தான் பேபி, ஒரு சில இதெல்லாம் கரெக்டா இருக்கு. எக்ஸ்எல் ரொம்ப பெருசு, எனக்கு மீடியம் எல். கிராப் டாப் மாதிரி தானே சங்கீதா இது? ஆமா ஆமா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு Dress. இந்த கலர் இந்த பேண்ட்க்கு இது கரெக்டா இருக்கு. கரெக்டா தான் இருக்கும். ஆமா, ஒயிட் கலர் இது டார்க் இல்ல, சூப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தனா இதுவுமே கிராப் டாப் மாடல் தான், சின்ன சைஸ். டூருக்கு ஏத்த மாதிரி கிராப் டாப் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரே பேண்ட்டுக்கு 3 டாப் மேட்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேண்ட்டுக்கே போட்டுக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அந்த பேண்ட் எடுத்து. ஆமா, இன்னொரு பேண்ட் ஒன்னு இருக்கு, அதோட எடுத்துக்கலாம். இந்த கலர்ல ஒரு பேண்ட் இருக்குல்ல, ஆமா, ஜீன்ஸ் வந்து இந்த டாப்புக்கு போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்டா இருக்கும், மேட்ச் ஆகும். அது எடுத்துட்டு வரேன். ஓகேவா? டூருக்கு பேக் பண்ண. அப்ப அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகுமானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் டூர் பத்தி பேசிட்டே இருக்காங்க, அதுக்குள்ளே நாங்க போய் டூர் ஷாப்பிங்கே பண்ணிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. வச்சுங்களேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து ஜாலி தான், எனக்கு வந்து லாபம் இல்ல. எடுத்துட்டு வந்துட்டேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா டூர் சொல்லி கடைசியில கேன்சல் ஆயிடுச்சு. சோ இந்த டைம் கேன்சல் ஆகுதா இல்ல போறமான்னு தெரியல. நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். டூருக்கு சூப்பரான ஒரு ஊடி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா இது போட்ட பிறகு ஸ்டைலா இருந்தது பேபி. நல்லா இருக்கும் சங்கீதா. எனக்கு இங்க பாருங்க, பிளாக் கலர் மேல பிளாக் கலர் டி-ஷர்ட். இது வந்து ஜீன் கிளாத். குளிராது, குளிராம இருக்கிறதுக்கு. டூர்லாம் போனா குளிராம இருக்கணும்ல, அதுக்காக. சோ இங்க பாருங்க, ஆல்ரெடி ஒன்னு ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன் நான், அதுவுமே எடுத்துக்குவேன் டூருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது பேபிக்கு. அதுக்கப்புறம் அது போட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொல்லா, இதுல வந்து பனியன் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க பேபி. நல்லா இருக்கு சங்கீதா. நல்லா இருக்கு. அது எப்படின்னா உள்ள வச்சுட்டும் போட்டுக்கலாம். அது உள்ள வச்சுட்டு அதை ஊடி இல்லாமையும் போடலாம், ஊடியோடையும் போடலாம். அது போட்டுருக்கு பாரு, டிட்டாச்சபிள் ஹோல்டுன்னு. ஆமாப்பா. ஆமா, உள்ள வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஆமா, சட்டையாவும் போட்டுக்கலாம், ஊடி போட்டுக்கலாம்ல. ஆமா, நல்லா இருக்கு. ஊடி 2 in 1 மாதிரி. இதுல 2 கலர் இருந்தது, பேபி இந்த கலர் எடுத்தாரு. ஜீனுக்கு போறதுக்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட Dress கலெக்ஷன். இந்த ஒரு சட்டை மட்டும் பார்த்தா 1499 ரூபாய். பா, எனக்கு எடுத்தது தான் பெரிய பட்ஜெட். ஒரே ஒரு சட்டை மட்டும் 1499 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து மெட்டீரியல் அது மாதிரி. ஆமா, ஜீன் கிளாத், அதனால தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஷாப்பிங், டூர் ஷாப்பிங். ஜெஷிதாக்கு ஏன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேப்பீங்க. ஆல்ரெடி நான் எடுத்தாச்சு. அது எல்லாமே சூப்பரா இருக்கு. அவளுக்கு ஷூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு போனோமே. டைம் இல்லாததால வந்தாச்சு. டைம் இல்ல, அவ சைஸுமே இல்ல, அதான் ஸ்கூலுக்கு போயிருந்தால, அதனால எடுக்கல. இன்னைக்கு டைம் கிடைச்சா போய் ஷூ மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் பேபி சன்கிளாஸ் எடுக்கவே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. என்னோட Dress கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். எந்த Dress உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டுறதுல எந்த Dress உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஜீன் எடுக்க போன நானு 11,000க்கு வந்து பில்லு பண்ணிட்டு வந்திருக்கேன். இது மொத்தமா 11,000 ஃப்ரெண்ட்ஸ் Dress. ஆமா, 11,000 வாங்கிட்டு வந்திருக்கோம். சில Dressலாம் கொஞ்சம் காஸ்ட்லியா ஃபங்க்ஷன் வேற மாதிரி எடுத்திருக்கேன். சோ அதனால தான் அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு போடுறது மட்டும்னா ஒரு டாப்புமே வந்து பாத்தீங்கன்னா 400 500ல இருக்கும். ஆமா, இருக்கு. சோ இதெல்லாமே கொஞ்சம் வெள்ள போட்டுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். சோ அதனால தான் ரேட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.